ஆண்டவரே, இந்த கிளாஸ் எங்க இருதயத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுங்க. இந்த கிளாஸ்ல என்னுடைய வசனத்தினுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த வசனத்துல நாங்கள் நிலைத்திருக்க கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொடர்ந்து ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல ஆபிரகாம், லோத்து 2 பேரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். லோத்து எப்படி நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். லோத்து எப்படி ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல டீமஸ் தேமு அப்படிங்கிற பவுலோட உடன் ஊழியக்காரன் எப்படி பிரிந்து போனான்னு சொல்லி பார்த்தோம். சோ நம்ம கடைசியா பார்த்தோம்னா நம்முடைய கடந்த கால ஊழியங்கள் அல்லது கடந்த கால அச்சீவ்மெண்ட் அல்லது ஊழியங்கள் எதிர்காலத்துல உள்ள உண்மை தன்மைக்கு அது உத்தரவாதம் கொடுக்காது. என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை சார்ந்து அன்னன்னைக்கு நம்ம நடக்க வேண்டும். பரிசுத்தத்தில் நடக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், ஆண்டவருடைய வழிகள்ல நடக்க வேண்டும். சோ நேற்று நடந்தேங்கிறதுனால இன்னைக்கு என்னால நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது இல்ல. நேற்று நடந்தது இன்றைக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம நடக்க வைக்காது விசுவாசத்துல. சோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக கண்ணும் கருத்துமாக நம்ம கேர்ஃபுல்லா நம்ம நடக்க வேண்டும். ஆபிரகாம் இங்க என்ன ஆச்சுன்னா, இங்க ஆபிரகாம் லோத்து போனதுக்கு அப்புறம் ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து சோதோம் குமாரா பட்டணத்தை நோக்கி, அது ஏதேன் தோட்டத்தை மாதிரி இருந்தது, எகிப்து தேசத்தை போல இருந்தது. அப்படி இருந்ததை பார்த்து என்ன பண்ணிதான் லோத்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் லோத்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 14வது வசனம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டவருடைய விசுவாசத்துல, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல நடக்கிறவன், விசுவாச பாதையில நடக்கிறவன். ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு விசுவாச பாதையை வைத்திருக்கிறார். அந்த விசுவாச பாதையில நடக்கிற ஒரு விசுவாசி எப்படின்னா, அவன் பார்க்கிறதை ஆண்டவர் தருவேங்கிறார். கால் மிதிக்கிற தேசத்தை தருவேனாரு, நீ பார் அப்படிங்கிறார். நீ பார்க்கிற இந்த 15வது வசனம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் எந்தெண்டைக்கும் இருக்கும்படி கொடுத்தேன். சோ ஆண்டவர் வைத்திருக்கிறதை பார்ப்பதற்கு நமக்கு விசுவாச கண்கள் தேவை. விசுவாச கண்கள் இல்லாம நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம்ம விசுவாச கண்களை திறந்து நம்ம பார்க்க வேண்டும். நமக்கு விசுவாச கண்கள் தேவை. நீ என்னெல்லாம் பாக்குறியோ அதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுகிறாரு. இங்க ஆபிரகாம் என்னன்னா, இங்க லோத்து கூட இந்த உள்ள வாக்குவாதமும், லோத்துவிடத்திலிருந்து பிரிந்த அந்த பிரிவும் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய நிலையை பாதிக்கவில்லை. ஆபிரகாம் அவருடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் மேல தன்னுடைய கண்களை வைத்து, அவருடைய பார்வையை வைத்து நடந்ததுனால அவருடைய ஆவிக்குரிய நிலை ஆபிரகாமுக்கு பாதிக்கப்படவில்லை.
இந்த வாக்குவாதம், ஸ்ட்ரைக், பிரிவினை எதுவுமே பாதிக்கவில்லை. அதுக்கு பதிலா ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாமுக்கு ஒரு முழு விடுதலை கிடைத்தது. சம்டைம்ஸ் நம்ம கூட மாம்சமானவர்கள் இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியாது. கானான் தேசத்துல ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. நம்ம பார்த்தோம், நம்ம கூட உலக பிரகாரமானவர்கள் இருந்தார்கள்னா அது கன்சிடர் டு பி a dead weight. அது ஏதோ ஒரு தேவையில்லாத சுமை. அடுத்தது அது ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக், அது ஒரு தடை கல்லா இருக்கும். இப்ப ஆபிரகாமுக்கு லோத்து போனதுக்கு அப்புறம் அந்த தேவையில்லாத சுமையும் அந்த தடையும் மாறி விட்டதுனால ஆபிரகாமுக்கு ஒரு முழுமையான ஒரு ரிலீஃப் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, இப்ப அவர் பரலோக திட்டங்களை பின்பற்றக்கூடிய ஹெவன்லி பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவர் வந்தார். அவருடைய ஆத்துமா இந்த விசுவாச பாதையில பலப்பட்டது. ஆத்துமா பலப்பட்டது விசுவாச பாதையில. இப்ப அவர் என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தில் நடக்கிறதுக்கு இப்ப அவருக்கு ஒரு தடையோ அல்லாட்டி ஒரு சுமையோ அவருக்கு இல்லை. கூட தெரியும், எபிரேயர் 12:2 நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்மை நெருக்கி நம்ம பாரத்தையும் தள்ளி விட்டு மெனப்படும் முன்னோக்கி போக. நீங்க ஆபிரகாமுக்கு லோத்து போனதுக்கு அப்புறம் அவருடைய விசுவாசம் இன்னும் விசுவாச பாதையில இன்னும் பலப்பட்டார். இப்போ ஆபிரகாம் அந்த தேவையில்லாத அந்த சுமையில இருந்து விடுவிக்கப்பட்டார். அது அவருக்கு நன்மையாக முடிந்தது. இந்த பிரிவே அவருக்கு ஒரு நன்மையாக முடிந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 8:29 ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். சோ இந்த காரியம் ஆபிரகாமுக்கு நன்மையாக முடிந்தது. அது மட்டும் இல்ல, அவர் ஆண்டவரிடத்திலிருந்து சிறப்பான ஒரு ஆசீர்வாத அறுவடையை பெற முடிந்தது. இதுவரைக்கும் ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நீ பார்க்கிற இடத்தெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னார். நம்முடைய விசுவாச கண்களால நம்மளால இயலாததையும் ஆண்டவர் செய்ய முடிகிறதை நம்ம பார்க்க வேண்டும். ஆண்டவரால செய்ய முடிகிறத எவ்வளவு முடியுங்கிறது நம்ம தொடர்ந்து வசனத்தை கேட்டு விசுவாசிப்பதன் மூலமா தான் நம்ம செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் மூலமாக பார்ப்போம். இந்த சூழ்நிலை வரும்போது லோத்து அவர் பார்த்து போயிட்டார். ஆனா ஆபிரகாம் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் கண்கள் மூலமாக டிவைன் வியூ பாயிண்ட், ஆண்டவருடைய கண்கள் எப்படி பார்க்குமோ அப்படியே அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் நடந்ததுனால விசுவாசத்துல அவர் நடக்க அந்த பாதையில தொடர்ந்து நடக்க முடிந்தது. இந்த ரொம்ப நாள் போகும்போது, நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகும்னா, இப்போ கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல கல்தேயருடைய பட்டணமாகிய ஊர்ல இருந்து அழைக்கப்பட்ட போது லோத்து கூட வந்தாரு, ஆரான்லயும் கூட இருந்தாரு, இப்ப கானான் தேசத்துக்கும் கூட வந்தாரு. ஆனா நாட்கள் போக போக மனிதர்கள் அவர்களுடைய தங்களுடைய சுய நிலைக்கு, அவங்க இருதயத்துல என்ன இருக்கிறதோ, மறைக்கப்பட்ட ஆள் மனதுக்குள்ள என்ன இருக்கிறதோ அது நாளாக நாளாக வெளிப்படும். நாள் ஆகும்போது அது வெளியே வரும். அனுப்பப்படாதவர்கள் இடையிலேயே என்னன்னா அவங்க நின்று விட நேரிடும். ஒரு வழி இல்லாட்டி இன்னொரு வழியில அவங்க தொடர்ந்து ஓட முடியாமல், அல்லாட்டி அவங்க எங்க தொடங்கினாங்களோ அங்கவே திரும்ப போவதற்கு நேரிடும். அவங்க இதுவரை வாயினால ப்ரொஃபஸ் பண்ண சும்மா ஒரு வெறுமனை வாயில சொன்னத விட்டுட்டு இப்போ எங்க அவங்க தொடங்கினாங்களோ அங்கவே போக நேரிடும். இங்க போக
நேரிடும். இடையிலேயே போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய சுய வழியின் மேல சாராம ஆண்டவருடைய வழியை சார்ந்தவர்களை கிருபை என்ன பண்ணும்னா அவர்களை அங்க வைத்து பாதுகாக்கும், சஸ்டெயின் பண்ணும். அவங்க வலுவாதபடி காக்கும், மாசற்றவர்களாய் நிறுத்தும். இந்த கிருபையினால் அவர்கள் காக்கப்படுவார்கள். என்ன பஞ்சம் வந்துச்சு ஆபிரகாம் வாழ்க்கையில? கானானியராகி எதிரி இருந்தாங்க, ஆனா ஆபிரகாம் காக்கப்பட்டார். லோத்துடைய பிரச்சனை வந்துச்சு, அங்கேயும் காக்கப்பட்டார். சோதனை வந்துச்சு, அங்கேயும் காக்கப்பட்டார். ஏன்னா அவருடைய வழி வெளிச்சம் உள்ள வழியாக, வெளிச்சம் பிரகாசிக்கிற வழியாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய வழி நடுப்பகல் வரைக்கும் பிரகாசி, அதிகமாக பிரகாசி, அதிகமாக பிரகாசிக்கும், அதிகமாக பிரகாசிக்கும். இங்க ஆபிரகாம் யார் அழைக்கப்பட்டார்களோ, யார் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நடுப்பகல் வரை அது பிரகாசிக்கும் வெளிச்சம். ஏன்னா இந்த காரியம் நம்மளை பெருமையாக்க கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை பார்த்துக்குவாரு, நான் பிரகாசிப்பேன் அப்படின்னு அது பெருமையா இருக்கக்கூடாது. நம்மளை இது தாழ்மையாக்க மாற்ற வேண்டும். அது மட்டும் இல்ல, நம்மை அதிக கவனமாக உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும். நம்மளை தாழ்மை உள்ளவர்களா மாற்றணும். இது என்ன பண்ணக்கூடாது, நம்மளை இருதயம் பெருமையாக கூடாது. ஆண்டவர் என் கூட இருப்பாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு, எனக்கு இது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக இருக்கக்கூடாது. லோத்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமை இன்னும் அதிகமாக தாழ்மைப்படுத்த வேண்டும். இன்னும் நான் கவனமா இருந்து இன்னும் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யோபு 24 இன்னும் இத மாதிரி காரியங்கள் அநேகம் உண்டு அப்படின்னு. ஏன்னா நம்ம 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 12வது வசனத்துல நம்ம நிற்கிறோம்னு சொல்லுகிற நம்ம விழாதிருக்க கடவர்கள் இருக்கு. ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லா கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது போடுறதுக்கு இருக்காங்களா? வசனத்தை டிஸ்பிளே பண்ண முடியுமா? 1 கொரிந்தியர் 10:12 நீதிமான்களுடைய இதுல நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும். 1 கொரிந்தியர் 10:12 டிஸ்பிளே பண்ணுங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆபிரகாமுடைய நிலை என்ன பண்ணக்கூடாதுன்னு அவனை ஒரு பெருமை உள்ளவனா மாற்றி விடக்கூடாது. தாழ்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா பைபிள்ல ஒரு பிரின்சிபிள் இருக்குது, லாஸ்ட் ஷால் பி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஷால் பி லாஸ்ட். முந்தினோர் பிந்தினோராயும், மத்தேயு 20:16 முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்படுவர்கள் சிலர். இன்னொரு வசனம் முடி பரியன் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பு பை த வே இது ரட்சிப்பை இழந்து போகலாம்னு சொல்ல வரல. அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது it is talking about tribulation period. அது உபத்திரவ காலத்துல குறிக்கிறதுனால அந்த இது ஸ்பெசிபிக்கா அது சொல்லப்பட்டிருக்குது. சோ இப்ப நம்ம இந்த விசுவாச பாதையில நம்ம நடந்து போகும்போது அங்க வருகிற புயல், அங்க வருகிற அலைகள், அங்க வருகிற பாறை. இப்போ ஒரு கப்பல் போகுதுன்னா இந்த கப்பல் என்ன பண்ணா வருகிற போற வழியில உள்ள அந்த பாதையில உள்ள அந்த பெரிய அலைகள், பெரிய புயல், பெரிய பாறைகள், அது எல்லாத்தையும்
இது எல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்முடைய யோசனைகளை மாற்றக்கூடாது. அழைக்கப்பட்டவர்களே இது மாற்றாது. ஏற்கனவே சொன்னோம், அழைக்கப்படாதவர்கள், அது மட்டும் இல்ல, உலகம் இருக்கிறவர்கள், அழைக்கப்படாதவன் இல்ல, உலகம் யாருக்குள்ள இருந்து வெளியே போகலையோ அவங்க, அவங்களுடைய நிலைமை என்னன்னா, ஏதோ ஒரு கல்லை கண்டுபிடிச்சு அவங்களே தடுக்கி விழுந்துருவாங்க. நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு கல்லு, ஒரு குழியோ இருக்க தேவையில்லை. இவங்களே ஒரு கல்லு, ஒரு டைம்காக வெயிட் பண்ணுவாங்க. லோத்து மாதிரி. லோத்து என்ன பண்ணாரு? அவர் காத்துட்டே இருந்தாரு. ஒரு சின்ன வாக்குவாதத்துல அவர் சோதோம் குமாரா பட்டணத்து ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், சரி பரவாயில்ல, இந்த முறை நடந்துச்சு, அடுத்த முறை நடக்காம நான் பாத்துக்கிறேன் சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கு. ஆவிக்குரிய பாதிப்பு எதையும் வராமல் அவர்கள் பார்த்திருக்க முடியும். இந்த பிரிந்து போகுதல் அவசியம் இல்லாமல் இருந்திருக்க முடியும். ஆனா இங்க அந்த பிரிந்து போகிற அளவு ஆனது காரணம் வந்து லோத்துக்குள்ள இருந்த அந்த உலகம், லோத்துக்குள்ள இருந்த தவறான ஆண்டவரை குறித்ததான எண்ணம். உண்மையிலே அது உள்ளுக்குள்ள இருந்துதான் வெளியே வரும், சர்ஃபேஸ் ஆகும். எதுவுமே வந்து உள்ள இல்லாது வெளியே வர முடியாது. இந்த இந்த போராட்டத்துல என்னன்னா, இந்த விசுவாச பாதையில நடக்கும்போது அழைக்கப்படாம, இந்த உலகத்துல இருந்து விடுபடாம இருக்கிறவங்க, இருதயத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய முடிவு வந்து அழிவா இருக்கும். இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து அவர்கள் செய்கிற அந்த சர்வீஸ் அண்ட் அவருடைய சாட்சியை குறித்து மட்டும்தான் நம்ம சொல்லுறோம். இது வந்து அந்த நித்திய ஜீவனை பற்றியது அல்ல. அது முழுக்க முழுக்க கிருபையினால் உள்ளது. நித்திய ஏற்றுக்கொள்ளப்படுதல், கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். நித்திய ஏற்றுக்கொள்ளப்படுதல் இது ஒரு கேள்வியாக நம்ம இங்க எழுப்பல. லோத்துவை வச்சுட்டு நித்திய, ஏன்னா லோத்து வந்து நீதிமான், ஒரு தேவதூதன் போய் அவரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு. சோதோம் குமாரா பட்டணத்துல போயிட்டு யாரு போய் காப்பாத்தினது? ரெஸ்கியூ டீம். அது 2 தூதர்கள் போய் காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. லோத்துடைய இந்த கண்டிஷனை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பேசும்போது, இன்னைக்கு நிறைய நேரத்துல வந்து இந்த ரட்சிப்பை ஒரு கேள்விக்குறியாக மாற்றுவதற்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. ஒரு நாள் ரட்சிப்பு கேள்விக்குறி கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவன் ரட்சிக்கப்படுவான். இது ஆண்டவருடைய விஷயம். இது கிருபை. கிருபைங்கிறது வந்து ஆண்டவர் என்ன செய்ய முடியும், என்ன செய்வார், என்ன செய்தார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 4-8 வரைக்கும் இந்த காலையில வாசி. He freely bestow upon us. அவர் இலவசமாக நமக்கு கொடுக்கும். அவருடைய மகா இரக்கத்தினால, அவருடைய அன்பை கொண்டு, கிருபையினால நம்மை ரட்சித்தார். 3 ஆஸ்பெக்ட் இருக்கு அதுல. இரக்கம், அன்பு, கிருபை. இரக்கம் என்ன பண்ணும்னா, இவங்களுக்கு பாவம், இவங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை அப்படின்னு சொல்லி இறங்கும். அன்பு என்ன சொல்லணும்னா, நான் போய் அவங்களுக்காக அவங்க பாவத்தை என் மேல ஏற்றிட்டு மறிக்கிறேன்னு சொல்லும். கிருபை என்ன சொல்லணும்னா, இப்ப சிலுவையில இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால, யாரெல்லாம் சிலுவையில மேல விசுவாசத்தை வைத்து, ரட்சகர் மேல விசுவாசம் வைக்கலாம், அவங்களுக்கெல்லாம் தாராளமாக இந்த கிருபை கொடுக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், என்ன செய்வார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எதை செய்து முடித்தார், அதை அடிப்படையில வைத்து ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாய் கொடுக்க வல்லமையா இருக்கிறார். விசுவாசத்தினால நமக்கு ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சோ இது எப்பொழுதுமே வந்து நம்முடைய நித்திய ஜீவனை இப்போ இந்த உலகத்துல உள்ள சில காரியங்கள் கேள்விக்குறியாக மாற்றக்கூடாது. உலகம் இவங்களுக்குள்ள இருக்குது, அதனால இவங்க வந்து என்னன்னா கண்டிப்பா நரகம் தான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கேள்வியை வேதாகமம் எங்கேயுமே எழுப்பல. வேதாகமம் வந்து எங்கேயுமே இதை செய்க, நீங்க இதை செஞ்சாதான் உங்களுக்கு பரலோகம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லல. ஆனா எல்லா இடத்துலயும் வந்து திரும்ப திரும்ப விசுவாசிங்க அப்படி சொல்லி திரும்ப திரும்ப என்ன பண்ணுது வேதம் சொல்லுகிறது.
சோ எல்லா இடத்துலயும் ஆண்டவருடைய இந்த முக்கியமானது என்னன்னா, ஆண்டவர் விசுவாசிப்பதற்காக விசுவாசிக்க சொல்லியிருக்கிறார். மற்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கேள்விக்குறியாக, இந்த ரட்சிப்பை கேள்விக்குறியாக மாற்றிவிடக் கூடாது. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வது, கிறிஸ்துவுக்குள்ள என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்ப என்னன்னா, ஆண்டவர் இங்க யோவான் 10வது அதிகாரம் 28, 29 வசனத்துல வாசிகள் போடுங்க, டிஸ்பிளே பண்ணுங்க. யோவான் 10:28. சோ இந்த வல்லமையின் தேவன் நம்மை அடிப்படையாக கொண்டு நம்முடைய ரட்சிப்பை அவர் தீர்மானிப்பது அல்ல. நம்முடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர் தீர்மானிப்பார். அதனாலதான் அவர் யோவான் 10ல நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. 29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆண்டவர் தெளிவா இயேசு கிறிஸ்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒருவனும் அவர்களை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. சோ நம்முடைய நித்திய ஜீவன், நித்திய ஏற்றுக்கொள்ளப்படுதல், நித்திய ரட்சிப்பு, இது எல்லாமே ஆண்டவர் இயேசு நமக்காக கொடுக்கிற ஒரு காரியம். லோத்து இங்க சோதம் குமாரனுக்கு போனாரு, ஆனா ஆண்டவர் லோத்துவை மறக்கவே இல்லை. ஆபிரகாம்க்கு சொன்னாரு, ஆபிரகாம் செபித்தாரு, ஆபிரகாம் மூலமாக லோத்து காக்கப்பட்டார். ஆபிரகாம் அப்படி ஜெபத்தின் மூலமாக லோத்து அங்கிருந்து என்ன பண்ணப்பட்டார், தேவ தூதர்களை அனுப்பி மீட்கப்பட்டார். சோதம் குமாரா பட்டணம் அழிந்தது. நிறைய இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்னன்னா, அவங்க இந்த ஊழியத்தை, பணியை, ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு புறப்படுறாங்க. ஊர் என்கிற கல்தையருடைய பட்டத்திலிருந்து புறப்படுறாங்க. நிறைய பேர் சாட்சி, உங்களுடைய சாட்சியை கொண்டு, நான் முன்னாடி குடிகாரனா இருந்தேன், இப்ப சரியாயிட்டேன், முன்னாடி நான் ரொம்ப மோசமான ஆளு, இப்ப சரியாயிட்டேன், இதை வைத்துக்கொண்டு என்ன பண்றாங்க, புறப்படுகிறாங்க. ஏன்னா அவங்க அழைக்கப்பட்டிருப்பார்கள் என்கிற ஒரு இம்ப்ரெஷனோட புறப்படுறாங்க. ஒரு குடிகாரன் ரட்சிக்கப்படுறது, ஒரு குடிகாரன் நான் இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அது ஒரு பெரிய சாட்சி இல்ல. அதுவே ஒரு சாட்சி, கடைசி வரைக்கும் ஒரு சாட்சி. அதனால நான் அழைக்கப்பட்டேன்னு சில அர்த்தம் கிடையாது. I have to find my place in the church. எனக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், சபையில எனக்கு என்ன பொறுப்பை வைத்திருக்கிறார், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வைத்திருக்கிறார், எதுவாக நான் செயல்படுவதற்கு அழைத்திருக்கிறார்ங்கிறத கண்டுபிடித்து நான் அதுல இணைக்கப்படும் போதுதான் ஆண்டவருடைய அந்த நித்திய தீர்மானத்துல, நோக்கத்துல நான் அதை நிறைவேற்ற முடியும், இந்த ஓட்டத்தை முடிக்க முடியும். என்னுடைய இங்க உள்ள பணி, இங்க உள்ள பொறுப்பு, இங்க உள்ள சாட்சி, இந்த ஜீவியத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இட்ஸ் நாட், இது என்னுடைய ரட்சிப்பை குறித்ததான கேள்வி அல்ல. இட்ஸ் நாட் அபவுட் மை சால்வேஷன், இட் இஸ் அபவுட் மை சர்வீஸ். என்னுடைய பணியை பொறுத்தது, நான் என்னுடைய பொறுப்பை பற்றியது, நான் செய்ய வேண்டிய பொறுப்பை பற்றியது. நிறைய பேர் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். லோத்து, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தான்னு ஸ்பெசிபிக்கா இருக்குது. லோத்துவும் கூட வந்தாரு, தேராகவும் கூட வந்தாரு. தேராகும் அங்கவே அவரு வயசாயிட்டு, சேம் டைம் ஆபிரகாம் எந்த காலத்துலயும் அங்கேயே நின்றாரு. அதனால ஆபிரகாமும் வர முடியல. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு புறப்படுகிறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க என்னன்னா, நிறைய நேரத்துல உடைந்து, உங்களுடைய அழைப்புல உடைக்கப்பட்டவர்களாக, உடைக்கப்பட்டதுன்னா உள்ளம் உடைந்தது கிடையாது, உங்களுடைய அழைப்பே ஒரு உடைஞ்சு போன கப்பல் மாதிரி ஆகிவிடுகிறது, உடைந்து போன கப்பல். சோ
நிறைய பேர் வந்து அறிக்கையிட்டு சில விசேஷித்த காரியங்களுக்காக விசேஷித்த கொள்கைகளை கொண்டு என்ன பண்றாங்க, அவங்க புறப்படுறாங்க. விசேஷித்த கொள்கை. ஒருவேளை இங்க வந்து லோத்து கூட நினைச்சுக்கலாம், ஆபிரகாமுக்கு நான் உதவி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆபிரகாமுக்கு நான் உதவியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆபிரகாமுக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய உதவி மட்டும் போதும். லோத்துடைய உதவி தேவையில்லை. ஏதோ ஒரு விசேஷித்த ஸ்பெஷல் கொள்கை, ஸ்பெஷல் விசேஷித்த கொள்கைகளை அடிப்படையாக வைத்து சில என்னால இது செய்ய முடியும், என்னால இந்த காரியத்தை ஆபிரகாமுடைய இந்த ஆடு மாடுகள் எல்லாம் கூட இருந்து என்னாலேயே சில காரியங்களை அவனுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு லோத்து வந்திருக்கலாம். ஆனா அது தெய்வீக படிப்பினை, ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாய் கற்றுக் கொடுக்கப்படாத காரியங்கள் நிறைய நேரத்துல வந்து அவங்க வந்து விளைவுகளை ஆண்டவருடைய பிரசன்னத்துல வைத்து அதை அவர்கள் எடை போடாதனால, ஒரு வீட்டை கட்டுறவங்க என்ன பண்ணணும், முதலவே அதை உட்கார்ந்து காஸ்ட் போடணும். ஒரு யுத்தத்துக்கு போறவங்க அங்க எதிரியுடைய பலத்தை கண்டுபிடிச்சுதான் யுத்தத்துக்கு போகணும். அதே மாதிரி அழைக்கப்பட்டவங்க, ஏன்னா அழைக்கப்பட்டவங்க நினைத்து கொண்டிருக்கிறவங்க நிறைய நேரத்துல அவங்களுடைய கொள்கைகளை அவங்களே வயலேட் பண்றத ஓப்பனா சில டைம் பார்க்க முடியும். நிற்கிறவன் என்று சொல்லுகிறவனும் ஏதாவது இருக்கப்படணும். தாழ்மை, இந்த அழைப்பு நமக்கு வந்தாவே நம்ம அதுல தாழ்மைப்பட வேண்டும். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்மள என்ன இவ்வளவு ஒரு இதுவே இல்லாம இருக்காங்க, ஒரு அதிகாரமே இல்லாம இருக்காங்க, ஒரு பலனே இல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறோம். பரவாயில்ல, ஏன்னா இது ஆண்டவருடைய காரியம். ஏன்னா இது எல்லாமே நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம். இந்த லோத்துடைய இது வந்து நமக்கு வந்து சில பாடமாக வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், தவிர்க்க வேண்டிய காரியம். ஏன்னா இப்படி இது தவிர்க்கலைன்னா நம்முடைய இந்த செயல்கள், நம்முடைய இந்த தவறான செயல்கள், தவறான செயல்கள்லாம் நான் வந்து ரொம்ப மோசமான பாவம் அப்படிலாம் அது மட்டும் நான் சொல்ல வரல. விசுவாசிகளை பொறுத்தவரை we are having a high standard. ஏன்னா தவறான செயல்களாகிய தவறான சத்தியம், தவறான கொள்கைகள், தவறான போதனை, தவறான நிலைப்பாடு, தவறான அஸ்திபாரம், தவறான கன்ஃபெஷன், தவறான அறிக்கை, தவறான பொறாமை, தவறான புறம் கூறுதல், தவறான என்வி, ஜெலஸ், வாக்குவாதம், தவறான மற்றவர்களை குறித்ததான தாழ்வாய் பார்க்கிறது, இது எல்லாமே வந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சரி செய்ய வேண்டும், அவாய்ட் பண்ண வேண்டும். ஏன்னா இப்படி நம்ம செய்யும் போது, நேற்றே பார்த்தோம், ஆபிரகாமும் லோத்தும் ரெண்டு பேரும் சண்டை போட்டா அது யார் முன்னாடி? எபூசியர், கிர்காசியர், கானானியர், அவங்க அந்த கானான் தேசத்துல உள்ள எல்லா போத்துறதுக்கு முன்னாடி சண்டை போட்டா எவ்வளவு அசிங்கமா இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த வாக்குவாதம் அவாய்ட் பண்றது மட்டும் இல்ல, லோத்துடைய வாழ்க்கையில இருந்து அநேக காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருவரும் என்ன பண்ண, இந்த அழைப்பை பெறும்போது, இந்த அழைப்புல நம்ம ஒரு சின்ன தவறுகள் என்ன பண்ணணும்னா மற்றவருடைய விசுவாசத்தை பாதிக்கும். அது மட்டும் இல்ல, எதிரி கூட நம்மளை வந்து என்ன பண்ணுவான், மோசமாக பேசக்கூடிய நிலை ஏற்படும். எதிரி முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு போக நேரிடும். ஒவ்வொருவரும் அதுக்காக தான் ஒவ்வொருவரும் தங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து அழைப்பையும் ஆண்டவரிடத்திலிருந்து பிரதான கட்டளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நேரடியா எஜமானிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருடைய அழைப்பையும். ஏன்னா யாரெல்லாம் அவர் அனுப்புகிறாரோ அவர்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் பராமரிப்பார். அவர் அது மாறவே மாறாது, அவர் பராமரிக்கிறது மாறவே மாறாது, அவர் மாறவே மாட்டார். ஏன்னா அவர் யாரையுமே வந்து என்னன்னா, அவங்களே வந்து நாங்க போறோம்,
நாங்க யுத்தத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காரியத்தை வைத்து ஆண்டவர் அனுப்புகிறவர் கிடையாது. யாரும் யுத்தத்துக்கு தங்களாகவே தங்களை பணி அமர்த்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு அவர் ஆண்டவர் என்ன அப்படிப்பட்டவர்களை அனுப்புகிறவர் கிடையாது. செல்ஃப் அப்பாயிண்டட் பிரீச்சர், செல்ஃப் அப்பாயிண்டட் பிரீச்சர், சுயமாக தங்களை ஊழியத்திற்கு நியமித்துக் கொள்ளுகிறவர்கள். ஆண்டவருடைய பிரதான காரியம் சபை. இந்த ஆண்டவருடைய பிரதான காரியம் சரியான சத்தியம். இந்த அழைப்புல நம்ம ஒரு காரியம் கொஞ்சம் மாறிட்டோம்னா அந்த அழைப்புல இருந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா யாரெல்லாம் அவர் அனுப்புகிறாரோ அவர்கள் எல்லாரையும் அவர் பாதுகாப்பார், பராமரிப்பார். அது மட்டும் இல்ல, நம்ம அழைக்கப்படாம ஓடினோமானால் நம்முடைய முட்டாள்தனத்தை நம்ம உணர்ந்து கொள்வது மட்டும் இல்ல, அதை வெளியவும் நம்ம காட்டுகிறவர்களாக நேரிடும். லோத்துடைய வாழ்க்கையில அப்படிதான். எல்லாருக்கும் முன்பாக நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. உங்களுக்கு முன்னாடி லோத்துடைய காரியம் வெளிப்படையா தெரிஞ்சது மட்டும் இல்ல, லோத்து அங்க போனதுக்கு அப்புறம், சோதோம்குமார போனதுக்கு அப்புறம் மந்தை கூட இல்ல, மேய்ப்பர் கூட இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவர் எல்லாத்தையும் எதுவும் இல்லை. சோ யாரெல்லாம் அழைக்கப்படாமல் ஓடுகிறார்களோ, அழைப்புனா எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. இவங்களுக்கு தான் அந்த அழைப்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் சரீரத்துல நம்ம என்ன நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு கிஃப்டை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை கொண்டு ஆண்டவர் இந்த சபையில ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை கண்டுபிடித்து நான் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சேன்னா ஆண்டவருடைய முழுமையான நோக்கத்துக்குள்ள, ஆண்டவருடைய முழுமையான அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள ஆண்டவர் சொன்ன காரியங்கள் என் வாழ்க்கையில சங்கீதம் 16 நேர்த்தியான சுதந்திரம் எனக்கு கிடைத்தது. சிறப்பான இடத்துல சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. My line has fallen in a pleasant place. எனக்கு நேர்த்தியான இடங்களில பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நான் அழைக்கப்படாமல் எதுல அழைக்கப்படலையோ அதுல நான் ஓடினேன் அப்படின்னா என்னுடைய முட்டாள்தனத்தை நான் கற்றுக்கொள்வேன். ஐயோ இப்படி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, மற்றவங்களும் எல்லாம் பார்க்க நேரிடும். ஏன்னா இது வெளியே வரும். நம்ம எல்லாருமே ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம அதை என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதனுடைய விளைவுகள், அதனோட வருகிற கான்சிக்வன்சஸ், விளைவுகள், அது மட்டும் இல்ல அதனுடைய விலை என்ன பண்ண வேண்டும், நம்ம எல்லாரும் அதை கணக்கு பார்த்து அதுக்கப்புறம் போக வேண்டும். இது என்ன விசுவாசம் மாதிரி தெரியலையே அப்படின்னு, அது அப்படி இல்லை. விசுவாசம் தரிசித்து நடக்காது. இது தரிசித்து நடக்க சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல, ஒரு கட்டிடத்தை கட்டும் போது நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணணும், கணக்கு பார்க்கணும். கட்டிடத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகும். ஒரு யுத்தத்துக்கு போனா எதிரியை பத்தி என்ன பண்ணணும், கணக்கு பார்க்க வேண்டும். ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னா அதற்கான எல்லாவற்றையும் அவர் அதனோடு கூட சேர்த்து கொடுப்பார், மெயின்டைன் பண்ணுவார். ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு ஊர் என்கிற கல்தியருடைய பட்டணத்திலிருந்து அழைக்கப்பட்டார். அழைத்தது மட்டுமல்ல, ஆண்டவர் அவரை நடத்தி கொண்டும் வந்தார். இப்ப நம்மளை நடத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த அழைப்புல பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு வருவார், நம்ம நடத்துவார். பரிசுத்த ஆவியை நடத்துவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் ஆவியினால் நடத்தப்படுகளோ அத்தனை பேரும் ஆண்டுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவார்கள். So as many as led by the Spirit, they are called the sons of God. ஆல்ரெடி புத்திரண்டு
அழைக்கப்படுவார்கள். ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தாரு. அதனால அவரை ஆண்டவர் வழி நடத்தினாரு. இப்போ ஆரான்ல ஆபிரகாம் நின்னுட்டாரு. ஆண்டவர் காத்திருந்தார். ஆண்டவர் நம்மளை நடத்தவும் செய்வார். ஒருவேளை நின்றுட்டோம்னா கூட ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவர் காத்திருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறவர். இல்லாட்டி நம்மளை ஸ்டார்ட் பண்றதுக்கான காரியங்களை அவர் நமக்குள்ள செய்கிறவர். அதனால ஒருவேளை நின்று போனவங்களை ஆண்டவர் திரும்பவும் என்ன பண்ணுவாரு? ஸ்டார்ட் பண்ணி அவர் காத்திருந்து அவர்களை அழைப்பார். ஆனா போனவங்களை, லோத்து மாதிரி உலகத்துக்கு போனவங்களை ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? அவங்களா என்ன பண்ணி மனம் திரும்பி வந்தாதான் உண்டு. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? அவர்களை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் உலகத்துக்குள்ள போக மாட்டார். அடுத்தது என்னன்னா, அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எகிப்துக்கு போன போது திரும்ப வழி தெரியாம போயமேன்னு சொல்லி ஆண்டவர் அவரை வழி நடத்தி கொண்டு வந்தார். அவருக்கு ஆலோசனை சொல்லி அவர் என்ன பண்ண திரும்ப கொண்டு வந்தார். முதல்ல அங்க ஆண்டவர் முன்னாடி போய் வழியை சொல்லி கொடுத்தார். ஊர் என்கிற இடத்துல இருந்து கானான் தேசத்துக்கு வர்றது. இடையில ஆபிரகாம் நிற்கும் போது அவரை திரும்பவும் காத்திருந்து கூட்டு வந்தார். இங்க திரும்ப எகிப்துக்கு வழி மாறி போகும்போது இங்க என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை சொல்லி சரியான இடத்துக்கு, ஏன்னா நமக்கு எப்பெல்லாம் ஆலோசனை தேவையோ அப்பெல்லாம் ஆலோசனை கொடுப்பார். எகிப்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன பண்ண, அவர்களை மீட்டெடுத்தார். ஆலோசனையும் கொடுத்தாரு, மீட்டெடுத்தார். நம்ம எப்பெல்லாம் ஆலோசனை தேவையோ அப்போ ஆலோசனை கொடுத்து, நம்ம எகிப்தாகிய உலகம், எகிப்து உலகம் இது ஆபிரகாமுக்குள்ள இருந்த உலகம் கிடையாது, ஆபிரகாமுக்கு வெளியே இருந்த உலகம். அந்த உலகத்துல இருந்து நம்ம மீட்டெடுப்பார். ஏன்னா நமக்கு நமக்குள்ள வாக்குவாதமும் பிரிவினையும் இருக்காதுன்னு சொல்லி வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. வாக்குவாதம் பிரிவுகளுக்குள்ள இருக்க வேண்டாம். வாக்குவாதம் பிரிவினைகள் நல்லது கிடையாது. ஏன்னா வாக்குவாதம் பிரிவினை வரும்போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கொண்டார். அந்த வாக்குவாதமும் பிரிவினையும் ஆபிரகாமை பாதிக்க முடியாதபடி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கொண்டார். இப்ப எடுக்கலாம் சங்கீதம் 31:19. சங்கீதம் 31:19. அதனாலதான் நம்ம எதை செய்தாலும் நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்காக, பெரிய காரியம் செஞ்சாலும் ஆண்டவருக்காக நம்ம அழைக்கப்பட்டதுனால் நம்ம செய்ய வேண்டும். இந்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யன்னு தெரியாததுனால, எங்க என்ன செய்யறதுன்னு தெரியாததுனாலதான் இன்னைக்கு அவங்க ஒரு நிலையான இடத்துல இல்லாம அவங்க சுத்தி வர்றதை பார்க்கிறோம். நான் நாட் அகேன்ஸ்ட் ஊழியம், பெரிய ஊழியம். தமிழ்நாட்டுல சில ஊழியங்கள் அங்க கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலே நல்ல ஊழியங்கள். அந்த ஊழியங்களுக்கு அனுதினம் நிறைய பேர் உள்ள வராங்க ஜெபத்துக்காக. ரட்சிக்கப்படாதவங்க வராங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் அந்த ஊழியத்தையே வச்சிருக்கிறார். இங்க என்னன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டு அங்கேயே சுத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே ஊழியத்துல இந்த ஊழியம் தான் எனக்கு தலைவலி சரியாச்சு. இந்த ஊழியத்தினாலதான் நான் உயிரே பிழைச்சா கூட, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஊழியத்தால உயிரே பிழைச்சா கூட அந்த ஆத்மா சேர வேண்டிய இடம் சபை. இந்த ஊழியம் இவங்களுக்கு உயிர் கொடுக்கல, இயேசு உயிர் கொடுத்தார். இயேசுதான் இவங்களுக்காக மரித்து, இயேசு நம்ம என்ன பண்ண வேண்டும்? இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசுவுக்கு முதன்மையாக நம்ம வாழ்க்கையில இடத்தை கொடுக்க வேண்டும். சோ நம்ம சரியா நமக்கு தெரியாதனாலதான், நமக்கு ஆண்டவர் இந்த அழைப்பு நமக்கு சரியா புரியாதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க கூட சபையில சேர்க்கப்படாம தனியா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா சில நேரத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டோன்னு நினைச்சு ஓடிட்டே இருக்கும்போது
அவங்க என்ன ஆயிருதுன்னா நிறைய நேரத்துல உலகத்துக்கு திரும்ப போய் வர முடியாமல் போய் விடுகிறது. அவங்க இருக்க இடம் அழிக்கப்பட்டு விடுகிறது. இந்த லோத்து போன சோதாம் குமாரா பட்டணம் மாதிரி அந்த பட்டணத்துக்கு போய் அழிக்கப்பட்டு விடுகிறார்கள். அவர்களுக்குள்ள இருந்த இந்த உலகம் அவங்களை அழித்து விடுகிறது. அதனால இந்த ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த வாக்குவாதம், அந்த பிரிவினைகள் வரும்போது கூட பாதுகாத்து கொண்டார். சங்கீதம் 31:19 சொல்லலாமா? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உமக்கு பயந்தவர்கள், ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக பயந்து இருந்தார். இப்போ ஆபிரகாம் இந்த பிரச்சனையில, இந்த 13வது அதிகாரத்தில் உள்ள பிரச்சனையில அவர் எதையுமே இழந்து போகவில்லை. ஏன்னா அவர்கிட்ட இருந்தது எல்லாமே ஒரு பலிபீடம் கட்டியிருந்தாரு, கூடாரம் போட்டிருந்தாரு. ரெண்டையும் எடுத்துட்டு அவர் நடையை கட்டிட்டார். அவர்கிட்ட இருந்தது பலிபீடமும் அவருடைய கூடாரமும். பலிபீடம் அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, கூடாரம் இந்த உலகத்துல அவர் டெம்பரவரின்னு குறிக்கிறது, தற்காலிகமானவர்ங்கிறது குறிக்கிறது. ஆபிரகாம் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துக்கு வரலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரத்துக்கு வரலாம். இந்த ரெண்டையும் எடுத்துட்டு 18வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். சோ சிம்பிள், பட் இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆபிரகாம் இந்த பிரச்சனை எந்த ஒரு காரியத்தையும் இழக்கவில்லை. ஏன்னா அவன்கிட்ட இருந்தது ரெண்டு காரியம். ஒரு உண்மையா இந்த விசுவாச பாதையில நடக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல இழப்புங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. டைம் இழக்க முடியாது. இந்த உலகத்துல வேற எதையும் இழக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு இல்லவே இல்லை. என்னுடைய டிக்னிட்டி இழந்துட்டேன், பரவாயில்ல, ஆண்டவருக்காக நம்ம எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணி விட்டாச்சு ஏற்கனவே. இங்க மம்ரேயின் சமபூமியில எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்க என்ன பண்ணா, ஒரு பலிபீடத்தை கட்டினாரு. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள்ள அவர் கண்டுபிடித்தார். எல்லாவற்றையும் ஆண்டவரில அவர் கண்டுபிடித்தார். லோத்து மாதிரி கிடையாது. லோத்து எல்லாத்தையும் அவரே கண்டுபிடிச்சு உலகத்துல கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சார். ஆனா ஆபிரகாம் எல்லாவற்றையும் ஆண்டவர்ல இருக்கு, ஆண்டவருக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு வந்தது அப்படின்னு இருக்கு. சோ ஆபிரகாம் ஆசீர்வாதம் எனக்கு வரணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாம் எங்க கண்டுபிடித்தார்னா ஆண்டவருக்குள்ள எல்லாவற்றையும் கண்டுபிடித்தார். எல்லாம் அவருக்குள்ள இருக்குன்னு சொல்லி அவர் விசுவாசித்தார், அவர் கண்டுபிடித்தார். லோத்து எல்லாம் வெளியே இருக்குன்னு நினைச்சார். அதான் அவருடைய பிரச்சனையே. ஏன்னா சோதோம் எப்பவுமே அங்க என்ன இல்லைன்னா, அங்க பலிபீடம் இல்லை, அங்க ஆண்டவர் ஆராதனை இல்லை, அங்க உலகத்தின் மேல சிநேகம் இருந்தது. அங்க என்னன்னா அவங்களாகவே எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும். அங்க ஆண்டவர் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தாரு. ஆனா அவங்க ஆத்துமாக்கள்லயோ ஒரு மெலிந்த தன்மைய, அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஆனா அவங்களுடைய ஆத்துமால என்ன வந்தது? சோ நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 78 தான் அவங்களுக்கு கேட்டதை கொடுத்தாரு. ஆனா அவங்க ஆத்துமால அந்த வசனத்தை கண்டுபிடிக்க பார்க்கலாம். இன்னொரு வசனம்
அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் அவள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் எழுப்பி அவர்கள் அது இல்ல இஸ்ரவேலின் விசேஷத்தை மடிய பண்ணிட்டு கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஆனா அவங்க ஆத்மாவில ஒரு லீன்னஸை கொண்டு வந்தார். இங்க கூட நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவருடைய சித்தத்துல இல்லாததை நம்ம கேட்டு ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆத்மால ஒரு பலன் இல்லாத நிலை, ஆத்மால ஒரு ஒரு பிடிப்பு இல்லாத நிலை, விசுவாசம் இல்லாத நிலை வரும். நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு நான் கேட்டேன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதை விட ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறினது. ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது, ஆண்டவருக்காக கஷ்டப்பட வேண்டியிருந்தது, ஆண்டவருக்காக என்னுடைய இருதயத்தை ஒடுக்கி நான் நடக்க வேண்டியிருந்தது, ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்ன காரியங்களை என்னுடைய விருப்பத்தை தாண்டி நான் கேட்க நான் செய்தேன். என்னுடைய கொள்கையை தாண்டி நான் அதை ஆண்டவர் சொன்னதை நான் செய்தேன். அப்படிங்கிறதுதான் உண்மையான சாட்சி. ஆபிரகாம் பாருங்க, அவர் தேர்ந்தெடுக்கல. ஆபிரகாம் பாருங்க, அவர் முடிவெடுக்கல. ஆபிரகாம் பாருங்க, அவர் கேள்வி கேட்கல. அவர் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரல. எல்லாமே ஆண்டவர் செய்தார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் கண்கள் மூலமாய் பார்த்தார். ஆண்டவர் எப்படி நினைப்பாரோ அப்படியே நினைத்தார். அதன் மூலமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? தேர்ந்தெடுத்து கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தெளிவான டைரக்ஷனை கொடுத்தார். அவருக்கு ஆபிரகாமுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆபிரகாமை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் முன்னாக செல்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை மீட்டெடுக்கிறார் எகிப்துக்கு போகும்போது. இந்த எல்லாத்தையும் செய்யறது எதுக்குன்னா, ஆபிரகாம் அந்த விசுவாச பாதையில நடந்தார். ஆண்டவர் அவரை விசேஷமாக பார்த்தார். நம்ம கேட்கிறது கிடைக்கிறது இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை. கேட்கிறது கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து விசுவாசத்தில் நடக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை. கேட்கிறது கிடைக்கிறது இல்ல சாட்சி. நான் கேட்கிறது கிடைக்கல, அதுவும் சாட்சி தான். ஆண்டவருக்கு தெரியும் எது நல்லது, எது எனக்கு தேவைன்னு சொல்லி. தேவையானது ஒன்றே. எது எனக்கு தேவைன்னா, ஆண்டவருடைய வசனம் எனக்கு தேவை, ஆண்டவருடைய வழியில நடக்கிற பரிசுத்தம் எனக்கு தேவை, ஆண்டவருடைய கிருபை எனக்கு தேவை, ஆண்டவருடைய தயவு எனக்கு தேவை. சோ அதை வைத்து நான் என்ன பண்ணுவேன்னா, தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். அதனால ஆண்டவர் ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமிக்கு எப்ரோன்ல ஒரு பலிபீடத்தை கட்டி கூடாரத்தை போட்டாரு, ஒரு பலிபீடத்தை கட்டினாரு. அங்க ஆண்டவரை தொழுது கொண்டார். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய ஒரு அனுதின நிலையாக இருக்க வேண்டும். இங்க கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். The presence of God is a fullness of joy. ஒரு ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு மிகவும் தேவை. இந்த பிரசன்னத்தை நம்ம ஆண்டவருடைய பலிபீடத்தின் மூலம், சிலுவையின் மூலமாக, பலிபீடத்தின் மூலமாக சிலுவையில நம்ம பெற்றுக் கொள்ளலாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டியது முக்கியமான காரியங்கள் நம்ம கிடையாது, ஆண்டவர். நம்ம இந்த விசுவாச பாதையில தொடர்ந்து இருந்தோமானால் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு மிகவும் பெரிய காரியங்களை ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம், நீ எல்லா இடத்தையும் பாரு, நீ பார்க்கிற இடத்த தருது. நடக்கிறது கூட கொஞ்சம் லேட் ஆகும், பார்க்கறது கொஞ்சம் தூரமா பார்க்கலாம், அதெல்லாம் உனக்கு நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஆபிரகாம். அப்படியே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைய தங்கள் கையில எடுத்துக்கொள்ளாம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஆண்டவருடைய கண்கள் மூலமாக இந்த வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் பார்க்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களுக்காக தேர்ந்தெடுப்பார், கொடுப்பார், நிரப்புவார், நிறைவை கொடுப்பார், ஈவன் சந்ததிக்கு கூட கொடுப்பார். விசுவாச சந்ததியார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி இன்னைக்கு நடந்து வசனத்தை கை கொண்டவர்களாக
நடக்க வேண்டும். ஆமென். ஜெபம் பண்ணிடலாம். சூத்திரம், இந்த கிளாஸை ஆசீர்வதித்தா ஸ்தோத்திரம். அந்த கிளாஸ்ல உள்ள எல்லா சத்தியங்களையும் நம்ம கேட்கவும் அதன்படி நடக்கவும் கிருபை கொடுக்கிறார். நமக்கே நாங்கள் துதிக்க நம்ம மேல செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.